இன்றைக்கி பன்னீர் பட்டர் கிரேவி பண்ணலாம். இன்றைக்கி பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்கு சூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து பூரிக்காக செய்கிறேன். இது பூரிக்கு மட்டும் இல்லை, நம்ம தாளிச்ச சாதம்லாம் இருக்குது இல்லைங்களா, லெமன் சாதம், புளி சாதம் இதுக்கெலாம் கூட சூட் ஆகும். தக்காளி சாதம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம், இதுவே போதும். வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா 3 வந்து பார்த்திங்கன்னா நாலாக கீரி எடுத்திருக்கேன். அதாவது நேராக கீறிட்டு அதை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த ஒரு தக்காளியை வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் இன்றைக்கி ஃப்ராஸ்ட் பண்ண பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக, அது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக லேசாக ஒரு ரோஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸு, ஒன் சைடு ஒரு 2 மினிட்ஸு, அதர் சைடு ஒரு 2 மினிட்ஸு. அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அது வந்து அடியில் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்படியே பிஞ்சு பிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒன் சைடு வந்து 2 மினிட்ஸ் வச்சேன், அதர் சைடு 2 மினிட்ஸ் வச்சேன், அதோடு எடுத்துட்டேன். அந்த சாஃப்ட்னஸ் வந்தோடனே எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹோல் எல்லாமே வந்து 200 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன். 200 கிராம்ஸையும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் அதே எண்ணெயில். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கட் பண்ணல, கட் பண்ணாமல் அப்படியே தான் எடுக்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. அதே எண்ணெயில் போட்டு இப்போ வந்து 2 பட்டை, 3 லவங்கம், அப்புறம் ஒரு ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அது பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வரட்டும். கண்ணாடி பக்குவம் வந்த உடனே நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வர்றதுக்காக, சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே ஓரளவுக்கு வந்துருச்சு. உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணோன்னே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, இவ்வளோ தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் தக்காளிக்கு வந்து புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன், அது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது. இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி நிறையா வந்து பட்டாணி வேக வச்சுருந்தேன், அதை உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒன் டே பிஃபோரே நம்ம அந்த பட்டாணியை வந்து ஊற வச்சுட்டு வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை பட்டாணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து இப்போ பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணனால ரொம்ப சாஃப்டாக இருந்தனால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். அதை பெருசாக குத்தி வந்து நம்ம உடச்சிடக்கூடாது. அப்படியே அதிலே விட்டோன்னா அந்த சூட்லேயே அதை பாட்டுக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போது நான் வந்து அந்த அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போது தயிர், வீட்டிலையே ரெடி பண்ண தயிர், அதனால திக்காக ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து தயிரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி, புளிச்சிருக்கக்கூடாது தயிர், ஃபில்ட்ரு பண்ணி நல்லா திக்கான தயிரை ஆட் பண்ணிக்கிட்டேன் பேஸ்ட்டுக்காக. ஓகேங்களா.
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லைன்னா வந்து புளிக்காத கட்டி தயிரோ ஆட் பண்ணும்போது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு பன்னீர் கிரேவி.